கேட்ட கேள்விகள் 2 3 இருக்கலாம். ஆனா நீங்க சொன்னது ஒரே பதில். நான் கேட்க போறது கேள்வி 1, ஆனா நீங்க சொல்லக்கூடிய பதில் 2 பதில் சொல்லணும். ஒன்னு மத ரீதியா ஒரு பதில், இன்னொன்னு மனிதாபிமான அடிப்படையில். ஏன்னா இந்த நிமிஷம் வரை இப்போ வரை நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இது. அதாவது இந்தியாவில இருந்து சம்பாதிக்கிறவங்க எண்ணத்துல வெளிநாடு போய் அங்க இருந்து தனாராசினிக்கிற ஒரு பொண்ணை கமால் பார்த்தா கூட்டிட்டு வந்து காதல் பட்டா. ஏன்னா இங்க கூட்டிட்டு வந்த இடத்துல சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர் போலி பாஸ்போர்ட் வந்ததுனால அவரை இது பண்ண உள்ளடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காதல் ஜோடி வாழணும். இந்த இஸ்லாம் மதம் காதலை ஏத்துக்கிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. ஆனா மத ரீதியான பதில் இஸ்லாம் காதலை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையாங்கிறத ஒரு பதில், மனிதாபிமான அடிப்படையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற 2 பதிலையும் எங்களுக்கு தெரியும். அதாவது மனிதாபிமானம் என்பதெல்லாம் தனித்தனி நபர்கள் காட்ட வேண்டிய விஷயங்கள். ஒரு அரசாங்கம் மனிதாபிமானம் காட்டக்கூடாது, சட்டம் தான். அப்போ நீதிபதி பாக்குறாரு, பாவமா இருக்குது 2 புள்ள இருக்குங்கிறான், 4 கொலை தான் பண்ணிருக்கிறான், இருந்தாலும் புள்ள இருக்கிறான், அவனை விட்டுருண்டு நீதிபதி பார்த்தாருன்னா மனிதாபிமானமா? அந்த சீட்ல உட்காரவர் பார்க்க கூடாது. நீங்க உங்க விஷயத்துல ஒரு ஆளை பாக்குறீங்க, அவன் நம்ம அநியாயம் பண்ணவன் பசிக்கிறான், அந்த 100 ரூபா கொடுத்துருக்கும், மனிதாபிமானம். நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரும் சட்டத்தை கடைப்பிடிக்கிறவரும் காதல் ஜோடி பாவம் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் வருவான், வேற ஒண்ணு சொல்லிட்டு வருவான், ஐயா எனக்கு 8 பிள்ளை ஐயா, கொஞ்சம் மனிதாபிமானம் பார்த்து கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க ஐயாம்பா. அப்புறம் யாரை தண்டிக்கிறது, நாடு உருப்படுமா? அப்புறமேலே அது மனிதாபிமானம் நபர்கள் கடைபிடிக்க வேண்டியது, அரசு கடைபிடிக்க கூடாது. அரசு நூல் பிடிச்சமா சட்டம், சட்டத்தை கட்டு டிராபிக்ல மாற்றோம், சிகப்பு லைட் போட்டோன்னு போறான். மனித ஏன்னா போன சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தவங்க போனா என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் ஓவர்டேக் பண்ணி சாப்பிடுறதுக்கு அப்புறமேலே ரூல்ஸ் போடுறது நடைமுறைப்படுத்துறதுக்கு. அப்ப நம்ம சில விஷயங்களை அரசாங்கத்துக்கு மனிதாபிமான கோரிக்கை வைக்கவே கூடாது. மனிதாபிமான கோரிக்கை வச்சீங்கன்னா சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற இயலாது, நீதி கிடைக்காது, பாதிக்கப்பட்டவங்க நாளைக்கு ரொம்ப கொந்தளிச்சு போயிடுவான். அதனால இதுல 2 தப்பு இருக்குது. ஒரு சட்டப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்தியா சட்டப்படியும் வேற நாட்டில் குவைத் துபாயில உள்ள சட்டப்படியும் என்னன்னு கேட்டா, ஒரு நாட்டில் உள்ளவர்கள் இன்னொரு நாட்டு பெண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அந்த நாட்டு அரசாங்கத்தில் அனுமதி பெற்றுதான் பண்ண வேண்டும். சட்டம் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு. இப்ப இவனும் இந்திய சட்டப்படி குற்றவாளி. இந்த செஞ்சிருக்கிறான ஒரு இந்தியாவில் உள்ள பொண்ணை கூட்டிட்டு போனா குற்றவாளி இல்ல, இன்னொரு நாட்டை பொண்ணை கூட்டிட்டு வர்றதா இருந்தா இந்த கல்யாணம் பண்ணதே இவன் குற்றம். இது எம்பசிக்கு தெரிவிச்சு தான் பண்ணிருக்கணும். அந்த நாட்டில் பண்ணி இருந்தாலும் எம்பசிக்கு இந்திய அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணும். நான் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்ய போறேன், நான் கூட இன்னைக்கு வெளிநாட்டு லண்டன் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், நானா பண்ண இயலாது. இங்க உள்ள தென்காசி பொண்ணை தான் நானா கட்டிக்கலாம், லண்டன் பொண்ணை கட்டுறாருன்னா நான் இந்திய அரசாங்கம் தெரிவிச்சு தான் கட்டணும். அப்ப இவன் என்ன பண்றான், சட்டமாவது மண்ணாவது அதை இவன் மீறி இருக்கிறான், அவனும் மீறி இருக்கிறான். அவன் என்ன, அவன் நாட்டு கட்டுப்பட்டு அவன் இருக்கணும். அவன் என்ன பண்றான், அந்த பொம்பளைங்க சட்டத்தை மீறிட்டு அந்த நாட்டில இருந்து ஓடி வர்றான். அது ஒரு தப்பு. கல்யாணம் பண்ணது பாஸ்போர்ட்டை தலை மாத்திக்கிட்டு வந்தது சின்ன விஷயமா? இத மன்னிச்சு விட்டியல்னா அப்புறம் ஏந்தலையை மாத்திக்கிட்டு இன்னொருத்தன் போவான். அப்புறம் பெரிய பெரிய தீவிரவாத காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். பாஸ்போர்ட்ல தலையை மாத்துறதுங்கிற பயங்கர குற்றமானது இந்தியாவில். என் பாஸ்போர்ட்டை எடுத்து என் தலையை எடுத்துவிட்டு உங்க தலையை கொண்டே ஒட்டி உங்க பாஸ்போர்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு போனா இது எவ்வளவு பெரிய போர்ஜரி, கவர்மெண்ட் ஏமாத்துற போர்ஜரி. அந்த உணர்வு யாருக்கு வரமாட்டேங்குது. ஒருவனுடைய செக்ஸ் உணர்வுகளுக்காக வேண்டி ஒரு நாட்டினுடைய சட்டம் இறையாண்மை எல்லாமே வளையணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இதுல வளைஞ்ச அப்புறம் எல்லாத்திலும் வளைஞ்சா என்ன ஆகும் யோசிக்க வேணாமா? இது போக இன்னொன்னு இருக்குது. இந்தியாவும் அரபு நாடும் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடுகள். கல்கத்தா அமெரிக்க மையத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை அந்த நாட்டில் போய் இந்தியா கூட்டிட்டு வந்து அந்த செய்தவர்கள் சொல்ல அவன் பேர் என்ன, அவன் பேர் என்ன, கல்கத்தா மையத்தில் கூட்டிட்டு வந்தாலே அக்சர் பாஷா என்ன பேர் தான். அவனை அந்த நாட்டுக்கு கூட்டி போயிட்டான். அவன் துபாயில போய் பேசி அந்த நாட்டில இருந்து இந்திய அரசாங்கம் கூட்டிட்டு வந்திருக்கு. ஏன் கூட்டிட்டு வந்திருக்குன்னா, இந்தியாவுக்கும் மத்திய கிழக்குல யுஏஇ நாடுகளுக்கு மத்தியில ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? எங்க நாட்டில் குற்றம் செய்துவிட்டு ஒருவன் உங்க நாட்டுக்கு வந்தால் அவர்களை எங்க நாட்டில் பிடித்து கொடுத்து விட வேண்டும். உங்க நாட்டில் குற்றம் செய்துவிட்டு ஒருத்தன் எங்க நாட்டுக்கு வந்தால் எங்க நாட்டில் நீங்கள் பிடித்து தந்த வேண்டும். ஒரு இந்தியா அக்ரிமெண்ட் கவர்மெண்ட் போய் அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுதான் இந்த கல்கத்தாவில் தாக்குதல் நடத்தணும் போய் அரபு நாட்டில் இருந்ததை இந்திய போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்துச்சு. அதே மாதிரி
அவன் கேட்டான் என்று சொன்னால் அந்த கவர்மெண்ட் கேட்கல, தொலைஞ்சு போன்னு விட்டாலும் விட்டு அவன் உரிமை அது. அவன் இந்தியாவுக்கு எங்க நாட்டில் குற்றம் செய்து விட்டு அந்த பொண்ணையும் கேட்பான் இவனையும் கேட்பான். எங்க நாட்டில் குற்றம் செய்துட்டு வந்திருக்கான் அந்த ஆளு, எங்க நாட்டு சட்டப்படி நாங்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பையனையும் அந்த கவர்மெண்ட் கேட்டால் இந்தியா கொடுத்து ஆவணுமே தவிர நீங்க மனிதாபிமானம் பேசுனீங்கன்னா அக்ரிமெண்ட் போயிடும். அப்புறம் குண்டு வச்சுட்டு அப்பதான் போயிடும். அப்புறமேல நீங்க மனிதாபிமானம் பேசி விட்டீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அப்ப என்ன செய்வான்? இங்க குண்டு வச்சவன அபுதாபிக்கு போயிருவான். இந்தியாவுக்கு பிடிக்க இயலாது, எங்க நாட்டு நீ ஏன்டா வரேன்னு கேட்டுருவான். அப்ப அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது என்ற அடிப்படையிலையும் பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இது மனிதாபிமானங்கிறது கிடையாது, இதை காட்டக்கூடாது. கவர்மெண்ட் சட்டம் மீறினது நான் மீறினாலும் சரி, நீங்க மீறினாலும் சரி, என்ன நோக்கத்துக்கு மீறி இருந்தாலும் சரி, சட்டம் போடுறது நடைமுறைப்படுத்துறதுக்கு தான். அப்பதான் நாடு உருப்படும். கிளிந்தனே கொண்டு நிப்பாட்டி விசாரிச்சானுவோ ஒரு நாட்டில் பார்க்கணும், உலக சக்கரவர்த்தியா இருக்க நாடு. மார்க் அடிப்படையில் காதல் பத்தி கேட்கிறாரு. காதல்னா இஸ்லாத்துல உண்டா? காதல்ங்கிறதுக்கு நேசிக்கிறது, அன்பு செலுத்துறது, இது இஸ்லாத்துல உண்டு. பிடிக்காத ஒரு ஆணையும் பிடிக்காத ஒரு பெண்ணையும் கட்டி வைக்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவருக்கு மற்றவர் பிடித்தால் மட்டும்தான் அந்த திருமணம் செல்லும். அந்த காதல் இஸ்லாத்தில் ஓகே, விரும்பாதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா காதல்ங்கிற பேர்ல திருமணம் ஆகாமலே ஒரு பெண்ணை ஏமாத்தி அவளை கற்பனையாக்கி சட்டப்பூர்வ உரிமை இல்லாம ஆக்குறது இருக்குது, அதை இஸ்லாம் ஏத்துக்கிறாரு. இவன் திருமணம் பண்ணானா? திருமணம் பண்ணாம இருந்து நாளைக்கு மண்டையை போட்டான்னா இந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? சட்டப்படி அவன் ஏதாவது பண்ணானா? அப்ப சட்டப்படியாக அந்த உரிமையை கொடுக்காமல் மனைவி ஆக்காமல் அந்த செக்ஸ் உறவு வைக்கிற இஸ்லாத்தில் தப்பு. இங்க நடந்துகிட்டு 4 மாசம் கர்ப்பிணிங்கிறாங்க, கல்யாணம் ஆவலையா, 4 மாசம் கர்ப்பிணியா. இது எப்படி எந்த மார்க்கம் ஏத்துக்கிறேன்? அப்படி செய்யக்கூடாது. இது பெண்களுக்கு இதுல பாதிப்பாயிரும். நீங்க கவனிக்கணும். இந்த மாதிரி காதல் கூட்டிட்டு போய் தென்காசிலும் கூட்டிட்டு போயிடறான், அங்க போய் ஊட்டிலையும் கொடைக்கானலையும் 3 மாசம் வச்சிருந்துட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட் விட்டு போயிடறான். இதான் நடக்குது காதல். இதான் காதல். இது கல்யாணம் பண்ணி தாயின் தகப்பனும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது சமுதாயத்துக்கு பயந்துகிட்டு கொண்டாடி ஒழுங்கா வாழ்றான். சமுதாயத்துக்கு பயம் இல்லைன்னா ஊராமலே ஒழுங்கா இருக்க மாட்டான். நாங்க பார்த்திருக்கிறோம் அனுபவத்துல. இந்த கூட்டிகிட்டு போற ஆம்பளை பூராவுமே சலிப்பு தட்டின ஒரு வாழ்க்கை. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், 61வது நாள் ஒரு மாதிரி அடுத்த நம்பர் அழகு மாதிரி எனக்கு தெரியும். அது ஆம்பளுடைய மென்டாலிட்டி. அதுதான் அந்த நேரத்தில் ஓரம் கட்ட ஆரம்பிப்பான். எப்ப யாரையும் பாதுகாப்பு இல்லாம கல்யாணம் பண்ணும்போது சமூகத்தின் முன்னாடி நின்று அந்த கல்யாணம் பண்ணுனா சமூகத்துக்கு பயந்துட்டு வச்சு நடத்துவான் பண்டாடிய. 1000 சண்டை வந்தாலும் ஜமாத்து கட்டி போடுவாங்க, பஞ்சாயத்துல கேட்பாங்க, ஊரை கூட்டி போடுவாங்க. அந்த பயத்திலேயாவது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஓடி போய் ரொம்ப ஏமாத்துறாங்க. காதல் உண்டு, விரும்பணும், விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும். இது பேர் காதல் கிடையாது. கல்யாணம் ஆகாமல் ஒரு பெண்ணை ஏமாத்திக்கிட்டு அவளை கற்பிணி ஆக்குறது காதலா? பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போய் செய்யி. கல்யாணத்துக்கு பிந்திதான் எதுவும் வச்சுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. நான் நாகராஜன், கடையநல்லூர், வாக்குவநல்லூர் நூலகர். இந்தியாவில் சிறுபான்மையினத்தவர் இஸ்லாமியர், இந்துக்களுடைய சிறுபான்மையினத்தவர் எஸ்சி. இவர்கள் இருவருக்கும் ஒரு தொப்புள் கொடி சம்பந்தம் உண்டு. ஆனால் இவர்கள் எஸ்சிக்கள் மதம் மாறுவது உயர்ந்த ஜாதிகளின் அதிகார வர்க்கமா அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகையா? அப்புறம் ஒவ்வொரு இந்துக்களுடைய ஒவ்வொரு ஜாதியினரும் ஒரு முறை வைத்து உங்களை அழைப்பார்கள், மாமா, மச்சான், சித்தப்பான். ஆரிது அவர்களுக்கு நீங்கள் என்ன முறை? இதான் என்னுடைய கேள்வி. நன்றி. தாத்தா தாத்தா பேரன். சரி, அதாவது அவர் கேள்விக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தில் தப்பு சொல்லிட்டாரு. இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மை ஓகே, இந்துக்கள்ல எஸ்சி சிறுபான்மை கிடையாது. அவங்க 40%. நீங்க தப்பா சொல்றீங்க. ஜாதி ஜாதியா பிரிச்சா 43, ஜாதி ஜாதியா பிரிச்சீங்கன்னா இந்துக்கள்ல மெஜாரிட்டி எஸ்சி தான், மற்ற ஜாதி எல்லாமே கம்மி தான். இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு இனம் எஸ்சி மட்டும்தான். யாதவர்னா 2 மாநிலத்தில் இருப்பாங்க, தேவர்னா 3 மாவட்டத்தில் இருப்பாங்க, நாடார்னா தமிழ்நாடு தாண்டி இருக்க மாட்டாங்க. இந்தியா முழுசும் இருக்கக்கூடியவங்க எஸ்சி மட்டும்தான். அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன். இப்ப இந்த உறவு வச்சு கூப்பிடுறாங்கல்ல, அதுல இப்ப இந்த ஆதி திராவிடர்கள் இஸ்லாத்துக்கு வருவது அந்த உரிமைக்காக அடக்குமுறைக்கு பயந்து வர்றாங்களா, நீங்க கொடுக்கிற சலுகைக்கு வர்றாங்களா என்பது கேள்வி. இப்ப நாங்க சலுகை கொடுக்கிற நிலையில் இருக்கிறோமா? நாங்க எங்க கவர்மெண்ட் நடக்குது? வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? எங்களுக்கு அவங்களுக்கு கல்வி கொடுக்க முடியுமா? எங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்க முடியுமா? எங்க மக்களை படிக்க வைக்க முடியாம இருக்கிறோம். எங்க மக்களை 10ஆம் கிளாஸ்க்கு மேல போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது.